இன்னொரு தரம் கால் வந்துருக்காங்க என்னன்னு கேட்போம். ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு தெய்வம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அதனுடைய சப்தம் என் காதுல விழுந்துச்சு. 6 மாதங்களுக்கு பிறகு அரசு இவனுக்கு உத்தியோகம் கொடுக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்தது. அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு. கால் வந்துட்டு வா. அதே போல ஒரு இடத்துல இருந்து ஒரு பண உதவி உனக்கு கிடைக்கும். அதை வச்சு உன்னுடைய தொழில் வாழ்க்கை எல்லாத்தையும் வளர்ச்சி பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன் மகனே. வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளையினுடைய ஆத்மாவை புனிதமாக்கி என்னாலும் உயர்ந்திருப்பாய். வாழ்க்கை சந்தோஷமா. மதுரை குடும்பத்தோட யாரும் வந்திருக்கீங்களா? யாரு நீங்க? யாரு அப்படி ஏத்துக்க முடியுமா? என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு காட்டு வந்தது யாரு? கால் வந்து இன்னொரு தரம் அமைஞ்சு வந்துச்சு. எனக்கு பொருத்தமா இல்லை. நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்து கண்ணுல காட்டினேன், கருத்துல கொண்டு வந்து காட்டினேன். ஆனா பொருத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும், அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் மாறுச்சு. இப்ப நம்ம கெட்டு போகலையே. இப்ப அடுத்த ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு. அதை பிடிச்சு அடிச்சு தரேன். 18 நாள்ல வருது. பௌர்ணமிக்கு வரும்பொழுது நல்ல ஜாதகத்தை கொண்டு என்கிட்டே காட்டு, வெற்றியா முடியும். செல்வாக்கா இருப்பான். கர்மசாமி அப்படியா? தாத்தா ஒரு கைப்பிடுறா ஜம்முனே, மெல்ல மெல்ல. அப்படிதான் ஆம்பளை சாமியாடுறத பிடிச்சத பேருக்கு ரொம்ப பழக்கம் இருக்கு. கர்மசாமி, என்னுடைய தொழில் நஷ்டப்பட்டு கடன் பட்டு இருக்கோம்னு காட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில் பாக்குறீங்க நீங்க? குடும்பத்தோட வந்திருக்காங்கன்னு கேட்ட முதல்ல உங்க காதுல விழலையா? நான் மதுரைன்னு சொன்னவங்கள தான் கூப்பிட்டுருக்கேன். மதுரை உனக்கு உனக்கு மதுரை. நீங்களா ஒரு முடிவெடுத்து வரலாமா? மதுரைன்னு நான் சொல்லியிருக்கேன். மதுரைக்கு மேட்டுப்பாளையம் எதுக்குமா நீங்க போன்னு சொன்னீங்க? ஓ, அப்படி பொதுவா சிந்திச்சிட்டீங்க நீங்க. கால்னு சொல்லலாம். இன்னும் ஒரு தடவை காலில் வந்து பாப்பா. ஏன்பா நீதிமன்றத்துக்கு போகுது? அதுக்கு நீதிமன்றத்துக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கா? கால் வந்து அஞ்சு காலா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முருகா, திருப்பரங்குன்றத்தில் சிரிக்கின்ற ஈசனே, உன்னுடைய கடன்களை தீர்த்து சட்டப்படி எந்த ஒரு குறையும் இல்லாம பார்த்துருந்தா போதுமா? என்னப்பா வேற என்னடா வேணும்? வீட்டுல எல்லாரும் கைகாசு ஆரோக்கியமா கண்ண முடிக்காடா வரேன் பார்ப்போம். சம்பத்து தான் நல்லா செல்வாக்கா இருப்ப, கடன் தீர்த்தாச்சு. கர்மசாமி, ஆமா அப்படியா? மேட்டுப்பாளையம். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? உங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு வளைவுல ஒரு அம்மன் கோயில் இருக்க இருக்கா? 3.25 ஆண்டுகளாக நீங்க பாக்குற தொழில வேதனையும் மன துன்பமும் ஏமாற்றமும் நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டுவாங்க.
இப்போ இந்த கடன்களை தீர்த்து இழந்த பணங்களை மீட்டி தந்தா போதுமா? உங்க தம்பிகளை பத்தி கேட்கறதுக்கு அவங்க தான் வரணும். உங்க தொழில் உங்க வாழ்க்கையை பற்றி கேட்கறது மட்டும்தான் முதல்ல முக்கியம். உங்க தொழிலை நல்லாக்கி தாரேன், கடன்களை தீர்த்து தாரேன். உன் தம்பி வர வேண்டிய பணம் யாருமே தரமாட்டேங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன்? இழந்து போன பணத்தை மீட்டி தாரம்னு சொன்னேன். கடன்கள்ல இருந்து உங்களை நீக்கி தாரம்னு இருக்கேன். தொழிலை வளமாக்கி தாரம்னு சொல்லிட்டேன். 3 பேர் ஒண்ணு போல கால் வந்துட்டுவாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில இன்னொரு கேள்வியை கொண்டு வந்து வைக்க கூடாது. தெளிவாக இருக்கணும். இந்தா பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன், கடனை தீர்க்கிறேன். ஐஸ்வர்யமா படிச்சு வருவான், பேராசிரியராக இருப்பான், பெருமையோடு இருப்பாயப்பா. உன் தம்பி ஒருத்தனுக்கு தை மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்குவான், தைரியமா. கருப்பசாமி, ஆமா அப்படியா? அது எங்க? கோவா, கோவாவில இருந்து வந்திருக்காங்க. கோவா, பெங்களூர்ல இருக்க பிள்ளைய பத்தி எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. உங்களுடைய கட்டுமனை ஆகிய இடத்துக்கு போனேன். தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் ஆரோக்கியம் சம்பந்தமான மனக்குறைகளும் இப்போ உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? ஆனா தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு நிறைய பணங்கள் விரயமாயிடுது. நண்பனை போல் பழகி 2 பேர்கள்ட்ட நம்ம பணம் சிக்கி கொஞ்சம் மன வருத்தங்களும் நடந்திருக்கு. உண்மையா? ஆனா அதை சட்டப்படி போய் மீட்ட முடியுமான்னு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கூட அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கவே இல்லை. அதனால எப்படியாவது கருப்பசாமி அதை வாங்கியும் தரணும், ஆயுள் குலமா ஆக்கி தரணும். இன்னொரு வீடு டாக்குமெண்ட்டை போய் பார்த்தேன். அதுல கொஞ்சம் வில்லங்கமான பிரச்சனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அது நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற நிலைமையில வாடிக்கிட்டு இருக்கு. அதை மீட்டி உங்களுக்கு செம்மப்படுத்தி தந்தா போதுமா? காலில் விட்டுருவாங்க. வரலாம் செல்ல மக்களே. வழக்குல இருந்து மீட்டி தாரேன், இழந்து போன பணத்தையும் கைவர கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி யாரும் சொன்னாங்களே? என்னத்துக்கு சொன்னாங்க? பக்கத்துல வாங்க, கண்ணை முடிக்கா பார்ப்போம். 12 mm மேல இருக்க கல்லு செக் பண்ணி பார்த்தியா? இருக்குல்ல, மெல்ல மெல்ல கரைச்சிருவோம். தைரியமாரு, என்னைய பார்த்து போங்க. ஒரு வைத்தியர், நம்ம வைத்தியரை கூப்பிடுங்க. இப்போ பாரு, உடனே அவன்கிட்ட இருந்து ஒரு மருந்தை வாங்கி உங்களுக்கு சரியாக்கி தந்துருங்க. வாடாங்க. இவங்களுக்கு கல் வந்து 12 mm மேல. பார்த்து இருந்த பக்கத்துல சொல்ல மாட்டேங்குறார. சொல்ல மாட்டேன். இருக்காரா? இருக்காரா? கால் வந்து சொல்லலாம். நீங்களாம் ஆய்க்குடியா? ஆய்க்குடியா அகரக்கட்டா? அந்த ஆயக்குடி. ஆய்க்குடி நம்ம நாட்டில் 3 இருக்கு தெரியுமில்ல? செங்கோட்டை பக்கம் ஒரு ஆய்க்குடி, பழனி பக்கம் ஒரு ஆய்க்குடி, ராமநாதபுரம் பக்கம் ஒரு ஆய்க்குடி. என்னப்பா நீங்க ராமநாதபுரம் ஆய்க்குடி, இவங்க கிழங்காடு செங்கோட்டை பக்கம் ஆய்க்குடி. நீ எந்த ஆய்க்குடி? புண்ணியமா இருக்கா? உடல்நிலையை பத்தி என்னப்பா ஆராய்ச்சி? உடல்ல ரொம்ப முடியல, கைகள் உடைச்சது எல்லாமே. இடம் விஷயமா நான் உங்க வீட்டுக்கு உள்ள இறங்கி போனேன். இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா வருது உங்க வீட்டுக்குள்ள. புரியுதா? 3 ஆண்டு காலங்களாக முதுகெலும்புல இருந்து இடுப்பு, காலு, நரம்பியல், சுரநீர் இறக்கத்தின் வீக்கம், இவைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? இதுக்கு செய்வனைகள் இருக்குமான்னு ஒரு சிந்தனையும் ஒரு மனக்குழப்பமும் உங்க உள்ளத்துல உண்டு. அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அது வீணான குழப்பம். அந்த செயல் தேவை. அதே மாதிரி இடம் சம்பந்தமான ஒரு மன வருத்தத்துல சில பகைமை இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு தப்பு நடக்கவில்லை என்பது உண்மை. இப்போ அந்த இட விஷயத்தையும் உங்களுக்கு மீட்டி தாரேன்.
இந்த உடல்நிலைகளையும் நல்லாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வேற முந்தானத்து ஒரு 1000 பேர் பார்த்தோம். ஒரு ஹைகோர்ட் லாயர் ரெடி விட்டாருக்காப்ல. நீங்களும் ஒத்துழைச்சி ரெடி நான் பண்ணி தரேன். காலைல வந்து பாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். ஆனாலும் உன்னுடைய வார்த்தையால தான், உன் பேச்சால தான் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இடம் சம்பந்தமான ஆட்கள் புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா? நீ எதையும் சின்சியரா எனக்கு மட்டும்தான் எல்லா விவரமும் தெரியும் அப்படிங்கறத மாதிரி அவன் பேசினா இவனை 2 ரவுண்டு பாத்துருவோம்னு போட்டி போட்டுட்டாங்க. குடும்பத்தில் அப்படிதான் இருக்கு. உண்மையா இல்லையா நான் சொல்றது? வாயை கொஞ்சம் அடக்கு, ஜெயிச்சு தரேன். வெற்றியா என் கூட வா, ஜெயிக்கிறேன். நல்லா இருக்கு. பக்கத்துல வாமா. 9 மணி ஆகும் தலைவலி. வாயை அடக்கு, கண்களை மூடு, என்னை நினைத்துக்கொள். என்ன நினைச்சுக்கா? கண்ணை முடிக்கா, தியானம் முடிக்கா. நெல் இந்தா, இந்த கனியை அறுத்து சாறு முடிச்சு குடிச்சு தேய்ச்சி குடிச்சிட்டு வீட்டில் போய் இன்னிலிருந்து தூக்கம் ஒழுங்கா வரும். நல்ல சாப்பிடுவே, சந்தோஷமா. ராமநாதபுரம் ஆய்க்குடி. கடைக்கு கூட்டிட்டு போயிருக்கா சார். பாப்பா மதியம் சாப்பிடாம இருந்துச்சு. அப்படியா? ஏன் அவன நேரம் பட்னியா வச்சிருந்தீங்க? தூங்கிட்டான். சரி, உனக்கு என்னப்பா வேணும்? நான் குழந்தை பேச மாட்டேன் சாமி. 2 வயசு ஆயிடுச்சு. அதான் குழந்தை எங்க பேச வேண்டிய குழந்தை அங்க வச்சு இங்க வந்து பேசுத. அதான் கேட்டேன், குழந்தை எங்க? கடை எந்த ஊர் கடைக்கு? பக்கத்துல தான் சாமி. பிஸ்கட் கடை. குடியிருக்கா? குடியிரு இங்க தானா? இங்கதான். நேரத்தை பத்தியா எப்படி விளையாடுதுன்னு? பேச வைக்கணும்னு சொல்லி ராமநாதபுரத்துல இருந்து இங்க வந்துட்டேன். ஆனா நான் கூப்பிட்ட இடத்துல குழந்தை எங்கன்னு கேட்ட காணல. இல்லைங்க, விதி எப்படி விளையாடுது? கால் வந்து உன் பிள்ளைய பேச வச்சிருந்த பௌர்ணமிக்கு கூட்டு வா. வேற என்ன வேணும்? அப்படியா? பௌர்ணமிக்கு வந்து வரத்தை வாங்கிக்காங்க. நிலமாலை போட்டுக்கோ, முக்கணிகள் வாங்கிட்டு வா, சரக்கு வாங்கிட்டு வந்துரு. ஆம்பளை பிள்ளை கொடுக்குறேன், கருப்புசாமின்னு பேர் வச்சுக்கா. சரியா? என்னடா? 12வது மாதத்துக்குள்ள உனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். சந்தோஷமாரு, ஜெயிச்சுக்கா. தொடர்ந்து வணங்கு. ஒரு உரையும் இல்லை, யார் துணையும் கேட்டு வணங்காம இருந்துடாத. சரி பண்ணலாமா சாமி? சும்மா கருவந்து இருக்குது. அம்மா பண்ணலாம். வாமா பக்கத்துல. மனத்தை கோணலா வச்சிருக்கிய, காலில் விழுத்துவோம். ஆமா சாமி, என்ன செய்யணும்? வணங்கணும் சாமி. அது சுத்தம் இல்லாம அந்த இடத்துல இருக்கணும். சுத்தப்படுத்தி வணங்கணும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். பௌர்ணமிக்கு வரும்போது உனக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். நான் சொல்றத மாதிரி செய், நீ சும்மையா இருப்ப. வா. என்ன மகன் எங்க இருக்கான்? என்ன அவனை பத்தி என்ன பிரச்சனை? காசு யார்ட்டெல்லாம் கொடுத்தான்னு தெரியுமா உனக்கு? கண்ண முடிக்கா வருமானு கேட்க. தலூர் இந்தா வந்து சேரும். 3 பேர் தருவாங்க, மாத்தி தரேன். இடத்த பத்தி பௌர்ணமிக்கு வரும்போது கேட்டுதான். கும்பகோணம் கும்பகோணம் பட்டீச்சுரம்னு ஒரு ஊர் இருக்கா அவங்க ஊர் பக்கம். போயிருக்கீங்களா? அங்க யார் துர்காதேவி இருக்காளா? கும்பிட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்ச எவ்வளவு நாள் ஆகுது? 5 வருஷம். எத்தனை பிள்ளை வச்சிருக்கீங்க? இப்ப என்கிட்ட கேட்கறது அதான் கேட்க வந்திருக்கீங்க. காலம் குழந்தை இல்லாம போனது உடலினுடைய சூழ்நிலையால இருக்கா, அல்லது கிரகத்தால இருக்கா, அல்லது வேற எதுவும் தோஷம் இருக்குமான்னு ஒரு ஆராய்ச்சியில பல இடங்களை சுத்தி பிறக்கி வந்து நிக்கிறீங்க. திருக்கடையூர் அபிராமிய போய் கும்பிட்டீங்களா? அங்க எதுவும் வரம் கொடுத்துச்சா அந்த அம்மா? எவனா இப்ப என்கிட்ட சொன்னா, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும்,
அபிராமின்னு பேர் வையி. கால் ஒன்று. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்ன பார்க்க வரணும். மென்சஸ் பீரியட் இருந்தா வரக்கூடாது. 7 நாட்கள் கழிந்தால்தான் என்ன பார்க்கணும். பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது நிலமாலையும் முக்கனிகளும் கொடுத்து சரக்கும் கொண்டு வந்து கருப்பசாமிக்கு வச்சிருங்க. அந்த குழந்தை வரத்தை பேணி பெருமையோடு இருக்க வைக்க. உன் கற்பப்பையில எந்த குறைகளும் இருக்காது. உன்னுடைய உயிரணுக்களில் எந்த ஒரு குறைகளும் இல்லை. அதனால எந்த ஆராய்ச்சிக்கும் போக வேண்டாம். கருப்பசாமி புள்ள கொடுத்தாச்சு, பிறந்தாச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லா இருக்கு மகனே, ஆனந்தமா. ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சாமி. சாஃப்ட்வேர் கம்பெனி 6 மாதம் ஆகுது. எங்களுக்கு இந்த பணத்தை வச்சுக்கா. பௌர்ணமிக்கு பொழுது அப்படி ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வா. நல்லா இருக்க சொல்ல முடியும். அதே கும்பகோணம் எல்லை காலன்னு சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளைகளை பற்றிய மன உறுத்தல் உள்ளத்துக்குள்ள உறுந்திக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஏன் இந்த குழப்பம்? எந்த பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வருத்தங்கள் நடக்குது? அவயாம என்ன நொந்துக்கிடுறியா நீ? அதனால இந்த கருப்பசாமின்னு ஒரு தெய்வம் யூடியூப்ல பிரகாசமா வந்துகிட்டு இருக்கு. பார்த்து ஒரு முடிவு கிடைச்சிட்டு வருவோமே, அது ஒரு தெளிவு இருக்கான்னு பார்ப்போம்னு நினைச்சு என்ன பார்க்க வந்திருக்கேன். உண்மையா? கால் சரணாகதியா வருபவர்களும் உண்டு, சாதாரணமா வந்தவர்களும் உண்டு. இதுல என்ன இருக்குன்னு பார்ப்பேன்னு நினைத்து வந்தவர்களும் உண்டு. நம்ம கஷ்டப்படுறோம் போவோம், நம்ம ஐயா தீர்த்து வைக்கட்டுமே அப்படின்னு சரணாகதியா வந்தவர்களும் உண்டு. அதுல நீ 4வது விதமான நல்ல பக்தனாத்தான் வந்திருக்க. வேற என்னப்பா வேணும்? அந்த நிலம் சம்பந்தமான விஷயம் உனக்கு முடிஞ்சாச்சு. குழப்பமில்லை, வெற்றியாகி தரேன், கடன் படாம காப்பாத்துறேன். ஒரு பாம்பு வந்து பேசுது அப்படின்னா பக்கத்துல நாகதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அந்த இடத்துக்குள்ள நான் போகும் பொழுது அது குறுக்க வந்த காரணத்தால சத்தியத்தை மீறக்கூடாது. பௌர்ணமிக்கு வந்து அந்த விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுதான். நல்லா கருப்பசாமி வன்னிக்கோனேந்தல் தம்பராட்டி அம்மான்னு ஒரு அம்மா வராள, எங்கப்பா இருக்கா? காலன். உன்னுடைய உடலின் உள்ளுறுப்புகளை பார்த்தேன். மூச்சு எடுப்பதிலும் நுரையீரல் சம்பந்தமான குறையும் உனக்கு இருக்கு. இது ஏன் ஏற்பட்டது? மந்திரத்தால் தந்திரத்தால் இல்லை. ஆனா உன்னுடைய தொழிலுக்கு மட்டும் சில முடக்கமும் தொழில் குழப்பமும் நடக்கும். அதுல உன்னுடைய இயலாமையின் காரணத்தினால் பல கஷ்டங்களை படுகிற பொழுது உடல் தேய்மானமாகிதான் இந்த சூழ்நிலை நடந்தது. இந்த உடல்நிலைகளை வளமாக்கித்தாரேன். உன் தொழிலை முடக்கமில்லாம காப்பாத்தி கேரள தேசம் சென்று இரும்பு சம்பந்தமான வியாபாரத்தில் பெருக்கம் எடுத்திருந்தா போதுமா? கால் ஒன்று நீங்க உட்காரலாமே. உங்களை வந்து சாமி அடுத்து கூப்பிடுமா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. உட்காருங்க. இந்தாப்பா, இந்தா ஜனவசியமாகும், தொழில் வசமாகும். செல்வத்தோட என்ன வந்து பாரு, வெற்றி தீர்த்து தாரேன். 3 முறை என்ன பார்க்கலாம். பெங்களூர் எல்லை, பெங்களூர். தமிழ் சரியா புரியாத சரி கேட்கிறேன். யாருன்னு பாக்குறேன். கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் மனவேதனை அடைந்தது யாருப்பா? உன் மனைவி எங்கடா இருக்கா? முண்டிட்டு வர கல்யாணம் முடித்து மனைவியின் கணவன் மனைவிக்குள்ளே மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? அவமா தவம் இருந்து கிடப்பவன் யார்? உனக்கா? கால்
அவருடைய மகன். இன்னும் ஒரு தடவை காலில் விட்டு வரலாம். உங்களுடைய ஊர் எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். பிரதானமான ஒரு சாலை, அதனுடைய இடதுபுறத்தில் ஒரு மரத்தடியில ஒரு தெய்வம் இருக்காது. என்ன தெய்வம்ப்பா? அங்காளம்மன். கால் வந்துட்டு வா. அதான் உங்க எல்லையில போய் என் குதிரை நிக்கி. யாரு நீ? யாரு அப்படின்னு பார்த்தேன். அதே மாதிரி இப்போ 3 ஆண்டு காலங்களாக திருமண விஷயத்துக்கு முயற்சி செய்து எந்த வெற்றியும் நடக்கல. நான் சொல்றது புரியுதா புரியலையா? கல்யாணம் யாருக்கு? நான் கல்யாண விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வீண் குழப்பம் பண்ணக்கூடாது, கரெக்டா இருக்கணும். கால் வந்துட்டுவாங்க. மன உழப்பில் ஆளுக்கு ஒரு டென்ஷனை வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. ஃப்ரீயா உட்காந்து போலாங்க. போடுறது வேற. சுரைக்காயை போட்டு பூசணிக்காய் முளைக்கணும்னு கேட்கலாமா? கேட்கலாமானே? அதனால இந்த 3 ஆண்டு காலங்களும் இந்த திருமண விஷயங்களில் தடைகளும் வருத்தங்கள் வருவதற்கு யார் காரணம் கேட்டேன். ஒரு பெரிய கருநாகம் குறுக்க கிடக்கு. அந்த கருநாகம் தான் நாகத்தடை. அதுதான் இதுக்கு காரணம் என்பது விளக்கப்படுகிறது. வரக்கூடிய புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு தொட்டது தொடங்கும். மங்களகரமான காரியத்துக்கு துணையாக இருப்பேன். வெற்றியாக்கி தரேன். கால் சொல்லலாம். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நம்மளை தனியை கூப்பிட மாட்டாரு. ஊடால சொருவிக்கிடுவோம் அப்படி நினைச்சா எப்படி சொல்றது? ஒரு உரைக்குள்ள இரு கத்தியை வைக்க முடியுமா? இன்னொரு தடவை கால் சொல்லலாம். உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். இப்போ ஓராண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் மன வருத்தமும் நடக்கு. எதிர்பார்க்காம வச்ச சில அச்சரங்கள் கூட பலனின்றி போயிடுது. உண்மையா? அதுல நிறைய கடன்களும் மன துன்பமும் இருக்கு. வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறைபாடுகள் நடக்கு. வாஸ்தவமா? கால் இந்தாப்பா, ஜெயிச்சு தாரேன், கடனை தீர்த்து தாரேன், காசு பணம் தந்திருக்கேன், சந்தோஷமா இருக்கு. வெற்றி அடைவார். அதே பெங்களூரு எல்லை உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யார்? உடல்நிலை சரியில்லாதவர் யார்? என்னப்பா, யாருக்கு உடல்நிலை? நீங்க யாரு? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்தவருக்கு? கால் அறிவான பதில், அறிவான பதில். பக்கத்துல இருந்து உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாடா. முருகா, கொஞ்சம் கண்ண முடி உட்காரு பார்ப்போம். தொடாம உட்காருங்க. இவனுடைய உடல்நிலையை பற்றி இவனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கையற்ற ஒரு சிந்தனையும் உன் உள்ளத்துல இருக்கு. நம்மால திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையை பூரணமாக்க முடியுமா முடியாதா, அதுக்குரிய தகுதி நம்ம உடம்புல இருக்கா இல்லையான்னு தேவையில்லாத கிரிட்டிசைஸ் பண்ணி உன்னை குழப்பமாக்கி நீ மெண்டல் டார்ச்சருக்கு போந்துட்ட. இதான்டா உண்மை. முட்டாள்டா நீ. கால் வந்துட்டு வா. அதனால இந்த நிலை ஏன் ஏற்பட்டதுன்னு நான் பார்த்தேன். கண்ணு விழித்திருந்தா கண்ணு தெரியுதுன்னு தெரியும். காதுல வார்த்தைகள் விழுந்தா காது நல்லா கேட்குன்னு தெரியும். இப்படி அங்கத்தில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை வச்சு
இந்தந்த உறுப்பு சரியா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அப்படி பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை குறைவு உன் உள்ளத்துல இருக்கு. இப்ப புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படி ஒரு குறைபாடு உனக்கு இல்லை. அதை நான் சக்தி வீரியமாக்கி உன்னை வாழ வச்சு காட்டுவேன். ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் உனக்கு. கால் வந்துட்டு வா. சொல்வதை விளக்கமாக சொல்லிவிட்டால் தெரிந்து கொள்வான் அவன். உட்காருடா, கண்ணை மூடி உள்ளுக்கே சிந்தி. என்னைய பாருடா, என்னைய நினைச்சுக்காம மனத்துக்குள்ள. இந்தா இந்த கனியை சாப்பிடு, ஆண்மை சக்தி பெருகும், கல்யாணம் நடக்கும். சக்தி பூர்வமாக நாளை காலையில் என்ன பார்த்துட்டு போ. கர்மசாமி, அதே பெங்களூரு எல்லை, நரம்பு சம்பந்தமா வலி இருக்கு என் உடம்புல அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. என்னடா நரம்பு? கைகால்? அப்படியா? எவ்வளவு நாளா? ஒரு வருஷம். கால் வந்துட்டாப்பா. மனமேவும் ராஜகுமாரன். இவன் யாரு? மாமா சுகமா இருக்கீங்களா மாமா? இன்னொருத்தர கால் நோட்டுவாங்க மாமா. பாசத்தை பார்ப்பே விலைக்கு. ஓயாம ஒன்னு 4 பேர் தேடிக்கிட்டே இருக்காங்களே ஊர்ல, என்னடா விஷயம்? ஊர்ல பொது பணத்தை வந்து ஒரு ஆள் மொத்தம் எடுத்து சாப்பிட்டாரு. அது வந்து நாட்டாமக்கிட்ட பணம் ஒப்படைக்க சொல்லி நம்ம போராட்டம் பண்ணிக்கிறோம். ஓயாம ஒன்ன வச்சு சாதிச்சிடலாம், ஒன்ன வச்சு மடைக்கிறலாம்னு சொல்லி ஒன்ன தேடிக்கிட்டு அலைதாங்க. அதுல நீ தான் இந்த கணக்கை திருச்சி விட்டுட்டுன்னு ஒரு பேர் உன்னை குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கான். புரியுதா? கால் வந்து எங்க வேணாலும் என் குதிரை போயிரும், உன் உள்ளத்து ஆழத்துக்குள்ளேயும் போகும், இந்த உலகத்தையே சுத்தும். உண்மையா இல்லையாப்பா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இங்க நடக்கிற சம்பவத்தை, உங்க பொதுப்பணத்து சம்பவத்தை ஒருத்தன் தேவையில்லாம ஆன்லைன்ல போலீஸ்ல புக் பண்ணி வச்சிருக்கான். தெரியுமா உனக்கு? தெரியல. ஆன்லைன்ல போலீஸ்ல புக் பண்ணி வச்சிருக்கான். புரியுதா? அதுல கொஞ்சம் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம கூப்பிடுவாங்க. ஆனா நீ அதுல குற்றவாளி இல்லை என்பதை நான் நிரூபிச்சு தரேன். அந்த பணம் நாட்டாமுக்கு ஒப்படைக்கணும் சார். அந்த நாட்டாமிட்ட ஒப்படைக்கிறது உன் கூட இருக்கிறவன் சரி கிடையாது. அவனுடைய மனதை திருத்தாம அதை ஒப்படைக்க முடியாது. அதை நான் சரி பண்ணி உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். வெற்றியாக்கி தானே. ஆனாலும் மனிதன் சில சமயத்துல தவறு செய்வது இயற்கை தான். என்னடா, எடுத்துட்டு வட்டியை போட்டு கொடுத்துருவோமே அப்படி நினைச்சு எடுத்தவனும் இருக்கான், கொடுக்காம டிமிக்கி கொடுத்தவனும் இருக்கான், சரியா கணக்குக்கு பணத்தை ஒப்படைக்க முடியாம இப்ப தவிச்சுக்கிட்டு மறைஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கவனும் இருக்கான். அதுல உண்மையா இல்லையா? அவன் எங்க இருக்காமனு ஒண்ணு கேட்டா தெரியும்னு ஒருத்தர் துளாவிக்கிட்டு இருக்கான்டா. கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு இந்தாவா, நீதியை நிலைநாட்டி உங்க அத்தனை வரையும் காப்பாத்தித்தாரேன். பொது பணத்துக்கு பங்கு இல்லாம வாழ வைக்க. நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாயிரு. கருப்பசாமி, பாண்டிச்சேரி. ஒரு நாள் போதுமா நான் பாட, இன்றொரு நாள் போதுமா, ராகமா கீதமா சுகராகமா தேவகானமா, அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. போதுமா? அது எப்படி போதும்? உலகம் அப்படியா இருக்கு? இல்ல. கர்மசாமி, என் தொழிலுக்கு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சாச்சு, ரெக்கார்டெல்லாம் கரெக்டா இருக்கு, இதை கண்டினியூட்டி பண்ணி தாங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இன்னொரு தரம்.
உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய தொழிலை தடையில்லாம இப்ப தூக்கி நிறுத்திட்டேன். வெற்றிகரமா நடத்தி பல கோடிகள் சம்பாத்தியத்துக்கு வெளிநாட்டிலிருந்து தொடர்பை வழிவகுத்து தாரேன். கால் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு சித்தர் ஞான வழிபாடு உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது நான் நினைக்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ள தோன்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு காலத்துல சரியா இருந்துச்சு, உண்மையா. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு உத்தரவு மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டேங்க. நாங்க எதுவும் குறை வச்சிருக்கோமா அல்லது அந்த சக்தி எங்களை விட்டு போயிடுதான்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு, உண்மையா. கால் வந்துருவான். அந்த தொழிலையும் நல்லாக்கி தாரேன், அந்த வழிபாட்டுல ஞானத்தையும் கொடுத்து செம்மையாக்கி சித்தியாக்கி தரப்பா. வேற என்ன வேணும்? எங்க வீட்டுல செஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. அது கண்ணை மூட்டு நான் பார்க்கணும். ஒரு இடத்துல அந்த அடையாளம் கிடக்கு, அதை மாத்தி தாரேன். நல்லா கர்மசாமி, அதே பாண்டிச்சேரி எல்லை வீட்டுல பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம். வீட்டுக்காரர் எங்கப்பா இருக்கலாம். என் குதிரை போய்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டு. அதெல்லாம் தாண்டி போனா தான் உங்க வீடு வருது. கால் வந்துப்பா. இரண்டு ஆண்டு காலங்கள் உங்களுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகி கடன்களால் உள்ள வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கீங்க, உண்மையா. இதனால உனக்கும் கணவருக்கும் கொஞ்சம் மன வருத்தங்களும் சூழ்நிலைகளும் சரியில்லாம வீடு மாறணுங்கிற ஒரு சிந்தனையும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துப்பா. அதனால ஒருத்தருடைய உதவி உன் குடும்பத்துக்கு கிடைக்கும். அந்த உதவியை வச்சு தொழிலும் நல்லா இருக்கும், மனவேதனையும் தீரும். வேற என்ன வேணும் உனக்கு? இந்த பக்கத்தோடி வர சொல்லு, அவனை படிப்பை பார்க்கட்டும். எந்திரிடா, தள்ளிடா. அவன் பேர் இருக்கிறடா, பாண்டிச்சேரி சீருடை பணியாளரா வருவான். புரியுதா? வா, இந்தா மனக்கவலையை விடு மகளே, செல்வாக்கா இருக்க வைக்க. இவன் ஒரு பிசினஸ் மேன் ஆயிடுவான், சந்தோஷமா. சினிமா பெயர் ரொம்ப பார்ப்பான். நல்லா கருப்பசாமி. ஆமா, ஓசூர். ஓசூர் மக்கள் எல்லாரும் நல்லா உற்சாகமா இருங்க, ஆக்டிவா இருங்க. கை தட்டுங்க, நல்லா ஜோரா கை தட்டுங்க. ஓசூர் பெங்களூரா? ஓசூரா? ஓசூர். 1 2 3 4 5 6 7 8. யாரு முருகன் கோயில் யாரு வீட்டு பக்கம் இருக்குப்பா? முன்னாடி இருக்குதா? கால் ஒன்று சொல்லலாம். நீங்க இன்னொரு தரம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் வடலூரின் தைப்பூச ஜோதி கண்டேன், அங்கே வள்ளலாரேற்றி வைத்த தீபம் கண்டேன். வணக்கம். என்ன வேணும்? வீட்டில் உடம்பு நல்லா இல்லை. பொம்பளை நல்லா இருந்தா போதுமா? நல்லா இருக்கணும். வீடு இல்லை, வீடு விட்டாச்சு. 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு, கழுத்து நரம்புல இருந்து முதுகு வர வலியும் வீக்கமும் இருக்கு, சரியானா? கால் இருக்கு. உடனே நம்ம இங்கிருந்து ஸ்கேன் பண்ணிடுவோம். இருந்த வீடு இருப்பிடம் பறிபோனது, அதுல கடன்பட்டு மனவேதனைகள் வந்தது, சொந்த பந்தங்களில் பகைகள் ஏற்பட்டு மந்திரங்களால் பாதிக்கப்பட்டு இடமாறி இருந்திருக்கிய. இப்ப மீண்டும் இடம் கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப இருக்கிற தெரு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை கருப்பசாமி. எனக்கு நல்லா இல்ல, வேற ஏரியாவுக்கு போயிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். சரிதானே? கால் வந்துட்டான்.
இங்கேருந்து உன் வீட்டுக்கு போனேன், போகிற வழியில் இப்படி ஒரு பாதை போகுது, இந்த பக்கத்தில் கொஞ்சம் தான் தெரு, இதில் நேர ஒரு தெரு, இப்படி லாஸ்ட்டாக ஒரு தெரு, அதில் தான் நீ இருக்க. கால் அது மாத்திரலாமா? மாத்தலாம். அதனால ஒரு வருஷத்துக்குள்ள இடத்தை மாத்தி புதுமையா ஒரு வீடு தானே, கொஞ்சம் பணத்தை இழந்திருக்க, 2 நண்பர்களால் தொழிலும் அமையும், பணமும் கிடைக்கும். ஜெயிக்கிறேன். அப்படி நல்லா இரு மகனே, ஆனந்தப்படுவாய். வாழ்க வாழ்க. அதே ஓத்தூர் எல்லை மகனோடு வந்த இன்ப மகன் வருக வருக வருக. நீ யாருடா குடிப்பில? 2 பேருமே உன் பிள்ளை தானா? மங்களம் விளையட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாக. இன்னொரு தடவை கூட்டோட கல்யாணம் இருப்பாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கருப்பசாமி ஐயா, என் தொழிற்சாலை ஓடாம தொழிலாளி இல்லாம நான் வாடிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டேன். இப்போ உழைப்பாளிகளை கொண்டு வந்து உள்ள புகுத்தியாச்சு. இன்னும் நிலையாக அவங்கள வச்சு இந்த தொழிலை ஓங்காரமா நடத்திருந்தா போதுங்களா? ஒண்ணு. ஒருவனுடைய படிப்பை பற்றி உனக்கு ஒரு மனக்கவலை, அதுல எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாம உயர்த்தி தந்தா போதுங்களா? ஒண்ணு. இன்னொரு, அவனுக்கு அடுத்த ஜாப் என்னதான் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. செப்டம்பர் மாதம் வரை பொறுமையா இருந்தா அந்த தெளிவு விட கிடைச்சிடும். வேற என்ன வேணும்? நீட்டுக்கு எழுதியிருந்தேன் சாமி, மார்க் கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம் பணத்தை கொடுத்து அடிச்சு வாங்கிடுவோம், ஏன் கவலைப்படுறேன்? நான் தரேன்டா பணம். கால் இவனுக்கு இவனுக்கு வயிற்று வலி ப்ராப்ளம் இருந்தது. இவனை இப்போ உடனே நான் பார்க்கணும். நீங்க கால் விட்டுவாங்க, நான் பார்த்துருவேன். வயிற்றுல ஒரு பிதி கொடுத்தா சரியாயிடுவாங்க. வாப்பா, இங்க உட்காரு. நிமிர்ந்து உட்காரு பாப்பா. கை போடு. அந்த வலி ஃபீலிங் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு குடல்ல எதுவும் பாதிப்பு இருக்காங்கிற ஒரு ஆராய்ச்சி உங்கள் உள்ளத்துல இருக்கு. அப்படி ஒரு பாதிப்பு இல்லை. இது வந்து ஹீட், வாயு சம்பந்தமான வலி. இதை தீர்த்து தெளிவாக்கி தர தைரியமா இருக்கு. அது முன்னாலே ஒரு முறை என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கு வேண்டிய மருத்துவத்தை நீங்க பார்க்கணும். அதனால இந்த குடல்ல பாதிப்பு இருக்குமான்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை. காலம் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா மகனே, எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி தரேன். பிள்ளைக்கு நீடித்த ஆயுள தரேன். இந்தாப்பா, நீ நினைக்கிற ஜாப்பை வாங்கி தந்துருந்தாடா. சந்தோஷமா சேர்க்கலாம். வெற்றி அடைவான். மகிழ்ச்சியாக இருங்க. எப்படியாவது தள்ளி விட்டுருவான். சரி பாருங்க. ஈட்டாம்புலி, அது எந்த ஊருப்பா? ஈட்டாம்புலி அப்படி ஒரு ஊர் இருக்கா? திசைவள ரூட்ல ஈட்டாம்புலி. ஈட்டாம்புலியாடா? இட்டாம்புலி. இட்டாம்புலி மெயின் ரோட்ல போன உடனே ஒரு சந்துக்குள்ள ரைட்ல ஏறுது உங்க ஊரு. சரியானா? அந்த எல்லையில ஒரு கோயில் தொழமாட சாமி இருக்காரா? கால் அனுப்புவா. கருப்பசாமி சாதகம் பார்க்க போனா சாதகக்காரன் முழுதா சொல்ல மாட்டுக்கான். சொல்ல மாட்டேசாமி, நீ ஆடுதுன்னு சொல்லி உன் கோயில்ல மாலையை போட்டு குறிக வந்தா நீயும் உள்ளத சொல்ல மாட்டுக்க. எதுக்கேமன் கோயிலுக்கு போனா எங்க வேற இறக்கம் இல்லை. கோடாங்கி அடிச்சு பார்த்தேன், கோபாலமும் தெரியவில்லை. இப்படி எங்க போனாலும் வாயை கட்டிக்கிறதுகளே. நாங்க யாரு மூலமா வழி கேட்கன்னு அழுதியே. காலம் அமைதி இல்லாத என் மனமே. அண்ணனுக்கு என்ன ஒண்ணு கட்டுப்படு போடா. இந்தாப்பா, உன் நினைத்ததெல்லாம் நடக்கும், எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றி உண்டு மகனே. என்ன செய்யணும்? 6 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன், நடக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயம்தான். உன் உடப்பிறந்தாங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஒரு ஊர்ல இருக்காங்க, தனித்தனியா இருக்காங்க.
எதையும் சொன்னா வருத்தப்பட்டுருவியம்மா. காலில் வந்துட்டு வா. நீ உட்காரடா, உங்க அம்மா மட்டும் காலில் வந்துட்டு வரட்டும். நீ என்னடா செய்வ? என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டுக்க. அம்மா பாவம். ஓ, அப்படி சொல்லியா? பெத்துட்டால உனக்காக கொஞ்சம் பாடுபடட்டும். அன்னிக்கிட்ட குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். பிள்ளைங்களுடைய உழைப்பும் பிள்ளைங்களுடைய ஆறுதலும் தான் இப்ப இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஆனா எதிர்பார்க்காம நடந்த மந்திர தந்திரத்தால் ஒரு உயிருக்கு பங்கமும் ஏற்பட்டது. என்னடா? அதே மாதிரி இருக்க இடத்துல இருந்து ஒரு இடம் கௌதமான குழப்பமும் பிரச்சனையும் வந்துச்சு. அதுல இருந்து விளைஞ்சதுதான் இந்த குழப்பம். இப்ப இந்த குலம் தலைக்க கூடாது, இந்த குடும்பத்துக்கு வாரிசு இருக்க கூடாது, இவங்களை குடியெழுப்பணும் நினைச்சு செய்த தீவினைகளில் இப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கல, அடுத்து உள்ள வாரிசை பத்தி தொடர்பும் இல்லை. இப்ப நடக்கிறது இதுதான். இந்த தீய சக்தியை நீக்கி மங்களகரமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? கால வா. அடுத்த வேலைக்கிழமை வரும் பொழுது அந்த பையனுடைய போட்டாவும் சாதக ஜெராக்ஸும் கொண்டு வா. பெண்ணை கொண்டு வந்து சேர்க்கிறேன், அருமையா கொண்டு வர்றேன். ஒன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பின்தொடருவா. மாட்டிக்கிட்டேன்னா நல்லா இருக்காது, வேற வழியை பாரு போ. உண்மையை சொன்னா ஒத்துக்கடா போ. மங்களம் உண்டாகட்டும். கருப்புசாமி, ஆமா அப்படியா? ஆ, நாகர்கோவில் எல்லை. கண்ணன கண்ணன கலங்குது, பொண்ணன பொண்ணன நினைக்குது, என்னங்க எங்கே பறக்குது. கருப்பசாமி, எனக்கு ஏற்கனவே உடம்புல இருக்கக்கூடியது ஸ்கின் டிசீஸா அல்லது வேற எதுவும் ப்ராப்ளமா, அது என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க. யாருமா நீ மருமகளை? ஓ, என்ன பேரு? சந்திரா, சந்தியா, சந்தியா. ஜெயலலிதா மேடத்துடைய அம்மா பேரு சந்தியாதேவி. அருமையான ஒரு பெயர். இதுக்கு போய் மருத்துவம் பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கீங்களா? அப்புறம் குணமாயிடுச்சு. அது ரெண்டாவது இது 5 நாள் ஆச்சு. ராமேஸ்வரம் போயிட்டு வந்து உங்களை வந்து 10 நாள் அதுக்கப்புறம் இல்லை. இது என்ன ஏதுங்கிற உண்மை தெரிஞ்சிடணும்னு முடிவுக்கு வந்திருக்கியா நீ? கண்ண முடிக்காப்பா. கால் ஒன்று சொல்லலாம். ரத்தத்தெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணியாச்சா? ஆமா. என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே இல்லை. சுகர் ஒண்ணுமே கிடையாது. வேற இது சொந்தமா வேற எதுவும் கிருமிகள் இருக்குன்னு சொன்னாங்களா? இப்ப நான் தான் குணமாக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சோ? கண்டிப்பா. அப்படியா? அப்பாங்க தள்ளிப்போ, உட்காரலாம். கண்ண முடிக்கலாம். பத்தி பேரும்
இன்று இரவிலிருந்து வத்தி கை சுருக்கடிக்க ஆரம்பிச்சிடும். நிறுத்தி தரேன், வெற்றி உண்டு. இந்த 3 கனி இன்று இரவு குடித்து வெள்ளம் தேய்ச்சி வெண்ணி வச்சு குடிக்கணும். நாளை காலை, நாளை கழிச்சு காலை தேய்ச்சி தரேன், நல்லா இருக்கும். நீ யாருடா? ஆந்திரா பாடர். அப்படி உட்காரலாம். எந்த ஊருப்பா ஆந்திரா பாடர்ல? கால்வெல் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலை பற்றி ஒரு மன வருத்தமும், இழந்து போன பணத்தை பற்றி ஒன்றும், வீட்டில் ஒருவருடைய மனநிலைக்கும் எனக்கும் ஒத்து வரலையே கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? கால்வெல். உன்னுடைய தொழிலுக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த மந்திர தந்திரமும் நடக்கல. கிரகங்களால் இப்ப கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கேன். இதை தீர்த்து சரிமணி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். ஒரு பத்திரம் சொந்தமான மனக்குழப்பமும் வந்து சேர்ந்திருக்கு. அதை நீக்கிறத உன் ஜாதகத்தை பார்த்தேன். கலத்திரஸ்தானம் சரியில்லை. அதனால கல்யாண வாழ்க்கை இன்னும் கூடவே இல்லை. அதை வெற்றியாக்கி தெளிவாக்கி தந்தா போதும்லாம். என்னை இருந்து பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன், பெண்ணை கொண்டு வைக்கிறேன். கனியோடு இருப்பாய், இனிமையாக இருப்பாய். வாழ்க்கை வெள்ளாரம். மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கை படலாமா. இப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல. கொஞ்சம் உன்னுடைய மனதிலேயே அளப்பாயிரத நிப்பாட்டிட்டு என்னை தியானித்து கும்பிட ஆரம்பிச்சனா உன் காரியம் ஜெயிச்சிடும். அதனால ஒருத்தனுடைய யூடியூப்பை ஆஃப் பண்ணணும். அது தெரிய வேண்டாம். சாமி முடணும் வச்சு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? உன் பிள்ளை எங்கம்மா இருக்கா? அந்த பிள்ளையினுடைய மன அலைகள் சரியில்லாம இருந்ததை இப்ப சீராக்கி உங்களுக்கு கட்டுப்பட வச்சிருக்கேன். மீண்டும் அந்த மனது மாறுமாறு கேட்டேன், கேள்விக்குறியானது. ஆகையினால் அந்த மனதை அலைப்பாய விடாம நிலையான வாழ்க்கைக்கு அகப்பட்டு நிம்மதியா வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் இந்த பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், ஜெயிச்சு தரேன், வெற்றி அடைவார். கிடைச்சாச்சு, சந்தோஷமா. கால் வந்துட்டுவான். அடுத்துதான் பார்க்கணும், பௌர்ணமிக்கு வரணும், பாத்திரணும். கல்வியை உனக்கு வேலையை பத்தி சொல்லணுமா, வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா? கர்மசாமி, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை பொறுமையா இருந்தா உனக்கு உத்தியோக சொந்தமான வெற்றிகரமான செய்தியும் கிடைக்கும். தை மாதத்துக்குள்ள வாழ்க்கை சொந்தமான விஷயத்துல தெளிவும் ஆக்கி தந்துடுறேன். போதும்ல. கால் வந்துடுவோம். அதை நிறுத்தி இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பக்கத்துல வாங்க, இந்தா ஜெயிச்சு தரேன், உன் பக்கம் சக்சஸ் ஆகும். நல்லா பார்த்து போங்க. நல்லா. அதே திருப்பூர்
பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நானே தானே தானே. அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கிறதுப்பா. பெண்ணால பாதிக்கப்பட்டவன் யாரும் இருக்காங்களே? வாடா தம்பி, நல்லா இருக்கியப்போ. மூன்று மனைவிகளோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவன் நீ. வெற்றிவேல் முருகனுக்கு. முருகனையே வென்று விட்டான். கால் ஒன்று. ஆனாலும் அதுல ஒருத்தி உனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு 40 லட்சத்தை ஏமாத்திட்டு போயிட்டான். உண்மையா இல்லையாடா? 40 லட்சம் போனாலும் பரவாயில்ல, அவ வேணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருந்த. ஆனா அவ இப்ப மருத்துவம் பார்த்துட்டு அலைதான். இப்ப அவனையும் விட்டுட்டு ரூட்ல மாறிட்டான். உண்மையா? கால் வந்து இப்போ உன்னுடைய தொழில் கொஞ்சம் நல்ல ஓங்காரமா வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு 2.5 மாசம் ஸ்டக்காகி நின்றுச்சு. மீண்டும் நம்ம சாமியை போய் பார்த்துட்டா நமக்கு வெற்றி கிடைச்சிரும், நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் நினைச்சு இப்ப நீ வந்து மீண்டும் தொழிலை உருவாக்குவதற்கும் ஓங்காரமா நடக்கிறதுக்கும் என்ன பார்க்க வந்திருக்க. குடியிருக்க ஒரு மனைய மாளிகை கணக்க உருவாக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு. கால் எடுத்துவான். நடத்தி தானடா வெற்றி மேல கொடுப்பா அவனுக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு உண்டாங்க. உன்னை ஏமாத்திரவா தெருவ வீருவா. ஆனா அவ மீண்டும் உன்னை நாடுவாள். நீ அவளை தொட்டுட்ட, நான் உன்னை விட்டுட்டேன். அவ வேணுமா நான் வேணுமால? வா, வெற்றி அடைந்தான். இந்தா கோடீஸ்வரனா இருப்படா தம்பி, நல்லா இருடா.